எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராணிப்பேட்டை சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. பருப்பு உருண்டை உடையாமல் 2 விதமாக சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டையை ஆவியில் வேக வச்சும் சேர்க்கலாம், அப்படியேவும் சேர்க்கலாம். 2 மெத்தட்லேயும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் காய்கறிலாம் எதுவும் கிடைக்கல, வேறு இருக்கிற வெங்காய தக்காளியை வச்சு நம்ம இந்த குழம்பை ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் பருப்பு உருண்டைக்கு 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்தது ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். துவரம்பருப்பு உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் நிறைய சேர்த்துட்டோம்னா. இப்போது இதை கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை 3லேருந்து ஒரு 4 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கழுவி முடிச்சிட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஊற வச்ச பருப்பை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு வடைக்கு மாதிரி இல்லாமல் அதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் நிறைய சேர்த்துட்டோம்னா உருண்டை உடஞ்சி போயிடும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் அந்த பருப்போடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பெரிய சைஸ்னால் வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால் மீடியமான சைஸில் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி முடிச்சிட்டேன். இப்போ இதை ஒரு 4 மட்டும் அப்படியே குழம்புல சேர்க்கலாம், மிச்சத்தை ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஆவியில் வேக வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் எண்ணெய் தடவி தண்ணி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா ஆவியில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம், இல்லை இட்லி தட்டிலையும் வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போது நான் ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது 1/2 கப் நான் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் தேங்காவும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். புளியும் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு காய வச்சுருக்கேன். இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. இப்போ இதை பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே சேர்த்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்கின ஒரு 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் இப்போ நான் சேர்க்குறேன். இப்போ இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்குறேன். அப்படியே சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம், அரைச்சி சேர்த்தோம்னா குழம்பு நல்ல திக்னஸ் வரும், அதனால் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 4-5 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்குறேன். அடுத்தது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது வீட்டிலையே அரைச்சது, மிளகு சீரகமெல்லாம் போட்டு அரைச்சது, அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாகவும் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இப்போ இந்த மசாலாவை இந்த ஆயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பச்சை வாசனையெல்லாம் போயிடும், அதனால் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க, ஏன்னா நல்லா கொதிக்கணும் குழம்பு அதனால் நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி சேர்த்தாச்சு. அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்.
இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது மாதிரி கொதிக்கும்போது இப்போ மீடியம் ஃபயரில் வச்சுட்டோம்னா அது கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கிடும். இப்போது நான் ஒரு 3 உருண்டையை மட்டும் அப்படியே சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்க்குறேன். இப்போ நம்ம அப்படியே சேர்த்தும் வேக வைக்கலாம், ஆவியில் வச்சியும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். பருப்பு உருண்டை வந்து உடையவே உடையாது இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போது அந்த கொதிக்கிறது கொஞ்சம் அடங்கிடுச்சு. இப்போ இந்த 3 உருண்டையை மட்டும் சேர்த்துட்டு இப்போ இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா திருப்பி விட்டு இன்னொரு சைடு வந்துட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை வந்து உடையவே இல்லை, அப்படியே இருக்குது. கடலைப்பருப்போட கொஞ்சம் துவரம்பருப்பு சேர்த்துட்டோம்னா உங்களுக்கு உருண்டை வந்து உடஞ்சி போயிடாது. ஆனால் டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கடலைப்பருப்பு தான், அதனால் துவரம்பருப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆவியில் வேக வச்ச அந்த பருப்பு உருண்டையும் எடுத்துக்கலாம். நம்ம ஆவியில் வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இட்லி எவ்வளோ நேரம் வேக வைப்போமோ அவ்வளோ நேரம் வேக வச்சா போதும். ஒரு 7லேருந்து ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போது ஆவியில் வேக வச்ச உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை வந்து இப்போ இதோட சேர்த்துடலாம். இப்போ தேங்காவை சேர்த்தாச்சு. இப்போ அந்த மிக்ஸியை வந்து வாஷ் பண்ண தண்ணி இருக்குது, அதை வந்துட்டு இப்போ நான் சேர்க்குறேன். தேங்காய் விழுது வந்துட்டு உங்களுக்கு சேர்க்க பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த கடலைப்பருப்பு ஒரு உருண்டையை வந்து நல்லா உடச்சி விட்டும் இதோட சேர்த்துக்கலாம். அப்போது உங்களுக்கு நல்ல திக்னஸ் வந்துட்டு வந்துடும், டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதாங்க, சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியேவும் உருண்டையை சேர்த்து நம்ம குழம்பு செய்யலாம், ஆவியில் வேக வச்சியும் செய்யலாம். ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி வந்து சேர்த்துட்டோம்னா சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. இந்த லாக்டவுன் டைமில் எல்லோரும் ரொம்ப சேஃபாக வீட்லேயே இருங்க, எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுட்டு போங்க.